அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திருச்சி மாவட்டம் தண்டலைப்புத்தூரில் கிராமத்தில் தான் இருக்கோம். ஸோ எங்களோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருத்தலையூர். ஸோ நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து யாருமே இல்லை. இன்றைக்கி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் இவர் வந்து நாய் கடிச்சிருக்கு. இவருக்கு வந்து எமர்ஜென்சியாக வந்து ஊசி போடலான்னு வந்தால் ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் உள்ளே போகிறேன், போய் பாருங்கள். யாருமே ஒரு ரூமில் கூட யாருமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி வந்து அவங்க எவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளே யாருமே டாக்டர் யாருமே இல்லை. அப்படியே லைவில் எல்லாமே பாருங்கள். உள்ள லைவில் எல்லாமே லைவாகவே காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி கிராமப்புறங்களில் அடிப்படை வசதி வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. நீங்கள் உள்ளே பாருங்கள். ஸோ இன்றைக்கி கிராமப்புறங்களில் ஸோ இருக்கிறவங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ எதுவோ போய் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கும் முடியாதவங்க நம்பி இருக்கிறது நம்மளுடைய கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க அந்த தண்டலைப்புத்தூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை 4 கிலோமீட்டரில் இருக்கும். ஸோ ஒரு எமர்ஜென்சி வந்தால் கூட இங்கே யாருமே ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டாக்டர் ரூம்லேருந்து சரிங்க, கிட்டத்தட்ட எல்லாமே எமர்ஜென்சி வார்டு இருக்குது. ஸோ இது ஆரம்ப சுகாதார நிலையம் தான். ஆனால் ஒரு டாக்டர்ஸோ ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து பார்க்குறதுக்கு கூட யாருமே இல்லைங்க. ஸோ இப்போ இருக்க ஒரு அரசாங்கம் இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி பண்ணி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இது வந்து எங்களோட கோரிக்கை மட்டும் இல்லை. ஸோ சுற்றுப்பட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமங்கள் இருக்குது. எல்லாருமே இந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நம்பி தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க ஒரு சூழ்நிலை, இங்கே இருக்க யாருமே ஒரு நர்ஸாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், யாருமே இல்லை. ஸோ இன்றைக்கி ஜிஹெச்சை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமாக பேசுகிறாங்க. இன்னமும் கிராமப்புற பகுதிகளில் இன்னமும் மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை வந்து நாங்கள் வந்து பதிவிடுறோம். ஸோ எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி ஒரு 1/2 hour ஆக போகுது. இன்னமும் யாருமே வரலைங்க. ஸோ நாங்கள் பதிவு செஞ்ச ஓபி சீட்டு நம்பர் கொண்டு காமிக்கிறோம். ஸோ இதுதான் நான் அட்மிட் பண்ண ஓபி சீட்டோட நம்பர். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாருக்காக இருக்குது? மக்களுக்காக தான் இந்த அரசாங்கம் செயல்படுது. ஸோ மக்களே கவனிக்கப்படாமல் இருக்கும்போது அரசாங்கம் எப்படிங்க செயல்படும்? மக்களை எப்படி காப்பாற்றுவாங்க? இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து யாருமே இல்லை. ஸோ எப்படி வந்து மக்களை காப்பாற்றுவாங்க? இது வந்து ஒவ்வொருத்தரும் முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்க. பாருங்கள், யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட ஆக போகுது. ஸோ நாங்கள் பதிவு செஞ்ச டைம் ரெஜிஸ்டர் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் பதிவிடுவோம். ஸோ இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எனக்கு சுற்றுப்பட்ட கிராமத்து மக்களுக்கும் அதே ஒரு நிலைமை தான். எனக்கு மட்டும் ஏற்பட்ட இந்த நிலைமை கிடையாது. என் ஊரை சுற்றி உள்ள எல்லா கிராமங்களுக்கும் இதே ஒரு நிலைமை தான். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி நிறைய பேர் மக்கள் இருக்காங்க. ஆனால் அது யாருமே வந்து ஒரு பெருசாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை, 100% அதுதான் உண்மை. ஒரு பேரஸ்மால் போட்டு